ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் அருள் பிரதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, சாயங்காலம் போல் வெந்நி வச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆயிடலான்ட்டு வெந்நி தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மதியம் மீன் வாங்கி வச்சுருந்தேன், அதையுமே குழம்பு வச்சிடலான்ட்டு குழம்பு வைக்க போகிறேன் இன்றைக்கி. அப்புறம் வந்து ஒரு 3 நாளாக தடுமை பிடிச்சிட்டு தலைவலி அப்படியே இருக்குது. அதனால் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போகிறேன். அந்தளவுக்கு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு வெந்நி வச்சு பாட்டில்லையும் அடைச்சேன் பார்த்துக்கோங்க. பாட்டில் இலவி போச்சு, சூடாக ஊற்றிட்டேன். கடைசியாக அந்த வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நேற்று போட்டு வீடியோக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடலாமா? ஹாய் அக்கா, நான் பிரியாணி ரெசிபி கேட்டேன், எப்போ போடுவீங்க? நானும் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் போடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அக்கான்னு கேட்டிருக்காங்க. ப்ளீஸ்லாம் கேட்காதீங்க, கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஒரு நாள் போட்டுருதேன். உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஃபேமிலியில் மொத்தம் 3 பேர் இருக்கோம். 3 பேர், எங்கள் ஹஸ்பண்ட் ஒன்று, நான் ஒன்று, குட்டி தம்பி ஒன்று, அதுக்கப்புறம் வந்து வயிற்றுக்குள்ளே ஒரு குட்டி இருக்குது. மொத்தம் 4 பேர் இருக்கோம். என் ஹஸ்பண்ட் பேர் வந்து விகாஸ், என் பேர் வந்து பிரதீஷா, தம்பி பேர் வந்து விபின்சன். தம்பிக்கு வந்து 1.5 வயசு ஆகுது. நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். எங்கள் ஹஸ்பண்ட் ஆட்டோ ஓட்டுறாங்க. இது போக இன்னும் எங்களை பற்றி என்ன தெரியணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதை பற்றி கமெண்டில் கேளுங்கள். ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கன்னு இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடிஞ்சிச்சு. வேறு எப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ இதுதான். என் வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னை பற்றி எதாவது தெரிய நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் ரீப்ளை பண்ணுறேன். எப்படி பாட்டில் இலவி போச்சுன்னு பார்த்தீங்களா? ரொம்ப சேட் ஆகிட்டு. டாடா பாய் பாய்.